ஒன் இண்டியா ஹவுசர் நேயர்களுக்கு வணக்கம். சிஎஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வெற்றி வந்துருச்சு. கடைசியில நடுவுல வந்து ஒரு 2 மேட்சா தோத்துட்டு இருந்தவங்களுக்கு, ஐயோ! பிளே ஆஃப் போக முடியுமா? அப்படின்ற ஒரு சில டவுட்ஸ்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கிளியர் பண்ற மாரி குரூஷியலான ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. அதுவும் கன்வின்சிங்கான வெற்றி. எஸ்ஆர்ஹெச் மாரியான ஒரு பெரிய டீம அவங்க டேபிள்லும் இல்லாம அவங்களோட மொத்த டீமுக்கே இது ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றி அமைஞ்சிருக்கு. சிஎஸ்கே என்ன மிஸ் பண்ணத எப்படி சரி பண்ணாங்க? அப்படின்னு இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர், பல லெஜெண்டரி கிரிக்கெட்டர்ஸோட விளையாண்டு வரும். இன்னைக்கு இருந்து தமிழ்நாட்டுல இருந்து போயிட்டு இருக்கக்கூடிய போன பல பிளேயர்ஸ்க்கு கோச்சாவும் மென்டராகவும் இருந்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர் வி கிரி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். சார் எப்படி வெரி குட் விக்டரி ஃபார் சிஎஸ்கே. ருத்துராஜ் வந்து பிரில்லியன்ட் பேட்டிங், நோ டவுட். அண்ட் அவருக்கு வந்து ஆக்சுவலாக வெஸ்ட் இண்டீஸ்க்கு டிக்கெட் கொடுக்கணும். அந்த மாதிரி நல்லா ஆடினாரு. அண்ட் ஆல்சோ மற்றபடி வந்து எல்லாமே லைக் ரொம்ப ஈஸி விக்டரி. இதில் என்ன சொல்ல வேண்டியது இருக்குனாக்க, நான் சொன்னால் சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் என்னென்னா, எஸ்ஆர்ஹெச் வந்து பழையபடி போயிட்டாங்க. லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி போட்டேன். ஏதோ நடுவில் ஒரு கிளிம்ஸ், ஒரு ஓப்பனிங் பேர் அந்த மாதிரி அடிச்சு ஒரு இது கொடுத்தாங்க. மற்றபடி வந்து இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்பைன்லெஸ் பேட்டிங். அதாவது என்னன்னா, ஒரு பிளான் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் போய் சுத்துறது, கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுக்குது எல்லாருக்கும். அந்த மாதிரி ஆடினாங்க. அதாவது கேவலமா இருந்தது எஸ்ஆர்ஹெச் பேட்டிங். வந்து இவங்க ஐபிஎல்க்கு லாய்க்கே இல்லாத அளவுக்கு மட்டமா ஆடினாங்க. இவங்க எப்படி வந்து இவ்வளவு டால் ஸ்கோர் வச்சாங்க அதெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஏன்னா போன மேட்ச் இதே தான் பண்ணாங்க. அந்த 205 சேஸ் பண்ண போய் அதுக்கு போய் பெருசா ஃப்ரம் த பிகினிங் வந்து ஏதோ 30 ரன் பர் ஓவர் தேவை மாதிரி விளையாடி விக்கெட் லூஸ் பண்ணாங்க. அது இன்னைக்கும் அதே தான் பண்ணாங்க. இப்போ பட்டுன்னு போய் விக்கெட் லூஸ் பண்ணாங்க. இதுல வந்து சிஎஸ்கே வந்து நான் பிரைஸ் பண்ணும் பாக்குறேன். ஆனா பிரைஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா டேரல் மிச்சல் கேட்ச் பிடிச்சதெல்லாம் ஸ்கூல் பாய் கேட்சஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ போலிங் ஆல்சோ தேஷ்பாண்டே 4 விக்கெட், எல்லாமே ஆர்டினரி, ஒண்ணுமே கிடையாது. ஒரு பால் வந்து ஒரு பீட்டன் அண்ட் போல்ட், ஒண்ணுமே கிடையாது. அண்ட் இவர் வந்து ஜடேஜா வந்து ஒரு பவுன்சர் போடுறாரு, அதை போய் ஹுக் அடிச்சு அவுட் ஆயிட்டு போறாரு ஒருத்தர். ஆமா, ரொம்ப கேவலமான பேட்டிங் பை எஸ்ஆர்ஹெச். அண்ட் இதுல வந்து பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு சிஎஸ்கே, கிரெடிட் ஒன்றும் கிடையாது. அதை வின் பண்ணுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இது வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து கிஃப்டட் த மேட்ச் டு சிஎஸ்கே. இட்ஸ் குட் ஃபார் சிஎஸ்கே. தே வில் கோ டு லாஸ்ட் 4 நினைக்கிறேன். டாப் 4ல வந்துருவாங்க சொல்றீங்க. யூ மீன் டாப் 4. சிஎஸ்கே சைடு பேட்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஃபியூ பிளேயர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இதை கொடுத்துட்டு இருக்காங்க. கெய்க்வாட் தொடர்ச்சியா விளையாண்டுட்டு இருக்காரு, தூபே வந்தவனே அடிக்கிறாரு. பட் ஸ்டில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஓப்பனிங்ன்றது இன்னும் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். ரஹானேவை அவங்க நம்புறாங்க, பட் ஸ்டில் இன்னும் அவர்கிட்ட இருந்து பெருசா ரன் வரல. இதுக்கப்புறம் எதுவும் சேஞ்ச் பண்ணுவாங்களா, இல்ல இதே மாதிரி தான் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தோனி வந்து இது சேஞ்சே பண்ண மாட்டார். ரஹானே வந்து அவரே வச்சுட்டு இருப்பாரு. அவர் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் தோனியை பத்தி. ஒரு ஆளை பிடிச்சாருன்னா முயலுக்கு கேப்டனா இருக்காரு சார். ருத்துராஜா கெய்க்வாட் நீங்க வேற, அதெல்லாம் சின்ன குழந்தைகிட்ட சொல்லுங்க, நமக்கு தெரியாதா? எவ்வளவு வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். தோனி மீறி அங்க சிஎஸ்கேல எதுவுமே நடக்காது. ஈவன் பேட் அவங்க இது ஸ்டீவன் பிளமிங்கும் வாய் திறக்குது அந்த மாதிரி. ஓகே, வாட் எவர் இட் இஸ், இது வந்து அவர் அப்படிதான் பண்ணுவார். அவரு ரஹானே தான் விளையாடுவாரு. அப்படிதான் உத்தப்பா, ராயுடு, அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வச்சிருக்காரு, ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ். அவரே தான் விளையாண்டுருப்பாரு. அண்ட் அவருக்கு யங்ஸ்டர்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா சான்ஸ் கொடுக்க மாட்டாரு. தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க, அவனும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் சில பிரின்சிபல் வச்சிருக்காரு அவரு. ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா இந்த பேட்டிங் போதாது சிஎஸ்கேக்கு. நான் சொல்றேன், பெரிய டீம் கிட்ட மாட்டிப்பாங்க. அவங்க பெரிய டீம் இல்ல, ஈவன் ஆர்டினரி டீம் கிட்ட மாட்டிப்பாங்க. இப்ப எல்லாரும் வந்து 240 250 அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல 205 215 போதாது. எங்கோ உதைக்குது இந்த ஸ்ட்ரைக் ரேட் அவங்களுக்கு. ஓகே, அது போதாது. இந்த மேட்ச்ல 3 இம்பார்ட்டன்டான மொமெண்ட்ஸ்லாம் நீங்க எது சொல்லுங்க சார்? இது வந்து சிஎஸ்கே கிட்டவன ஆயிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறதுனா எது சொல்லுவீங்க சார்? இல்ல சார், இது வந்து மேட்ச் வாஸ் கிஃப்டட் டு சிஎஸ்கே பை எஸ்ஆர்ஹெச். இதுல கொஸ்டினே கிடையாது. அந்த எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபைட்டே பண்ணல. அதாவது சொல்லி வச்சு பேசின மாதிரி மேட்ச் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 124 அது ஆல் அவுட். கேவலமா இருக்கு. மட்டமான பெர்ஃபார்மன்ஸ். இதை வந்து நிச்சயமா எஸ்ஆர்ஹெச் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பிடிப்பாங்க பிளேயர்ஸ் கண்டிப்பா. முதல்ல எவ்வளவு நல்லா ஆடி
அப்செட் பண்ணாங்களோ ஓகே. அதெல்லாம் மறந்துட்டாங்க. அப்படியே பழையபடி போன வருஷத்துக்கு போயிட்டாங்க. ஓகே, ஓகே. சிஎஸ்கேக்கு வந்து பதிரண்ணா எவ்வளவு முக்கியமான பிளேயரா இருக்காரு சார்? ஏன்னா அவர் வந்து டெத்ல இன்னைக்கு பெருசா ஏன்னா 2 விக்கெட் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. பெருசா முடிக்கல. பட் ஸ்டில் இருந்தாலும் அவரோட இருப்புன்றது ஒரு டெத்ல நாங்க ஒரு பும்ரா வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கா சார் சிஎஸ்கேக்கு? கண்டிப்பா. ஓகே, See, சிஎஸ்கேக்கு வந்து பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் இஸ் தட் bowling. ஓகே. எஸ்பெஷலி த லாஸ்ட் ஸ்லாக் ஓவர்ஸ் bowling. ஓகே, பத்திரன்னா, முஸ்தபிசூர் இவங்க 2 பேரும் அவுட்ஸ்டாண்டிங் bowlers. ஓகே, அப்ப நடுவுல ஜடேஜா ஒரு மாதிரி டைட்டா போட்டுருவாரு, அவ்வளவுதான். ஓகே. அப்ப இப்ப தேஷ்பாண்டே விக்கெட் எடுத்ததெல்லாம் ஒரு மாதிரி பேட்ஸ்மேனோட மிஸ்டேக் தான். அவர் ஒன்றும் பீட்டன் அண்ட் போல்டு அது மாதிரிலாம் கிடையாது. ஓகே. சர்துல் தாக்கூர், தேஷ்பாண்டே, தீபக் சஹார் சரியா போடுறது இல்லை இப்பெல்லாம். ஆமா. இப்பெல்லாம் கண்டிப்பா சரியா போடல. அவருக்கு ஸ்விங்கும் ஆகுதுல, ஒன்றும் ஆகல. அவர் ஐ திங்க் தே கேன் ட்ராப்பிங் ஓகே. கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் மொயின் அலி வந்து ஸ்பெக்டேட்டர். அவர் இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான். அவர் அதை தோனியோட அனதர் ஃப்ரெண்ட். அந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? மொயின் அலி எடுக்குறாங்க. அவர வந்து ரொம்ப கீழ தான் அனுப்புறாங்க. பேட்டிங் முன்னாடி மாரி அப் த ஆர்டர் வர்றதில்ல. பவுலிங் வந்து பெருசா சென்னையில தான் யூஸ் பண்ண முடியும். சென்னையிலேயே யூஸ் பண்றதில்ல. ஏன்னா டியூ நெறைய வந்திருக்கு யூஸ் பண்றதில்ல. ஒருவேளை ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு சான்ஸ் குடுத்து இன்னும் கொஞ்சம் மேட்ச் ஏன்னா யூசுவலா சிஎஸ்கே ரொம்ப ஒரு பிளேயர நம்புவாங்க. ரச்சின் ரவீந்திராவ ரொம்ப ஏர்லியாவே வெளிய அனுப்பிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது சார். சார் மிச்சல் சாண்ட்னர்னு ஒரு பிளேயர் உள்ள வச்சிருக்காங்க சார். அவர் என்ன எங்கேயோட ஊருக்கு போயிட்டாரா? ஓகே. இங்க தானே உட்காந்துருக்காரு. கண்டிப்பா. அவரை விளையாடாம எப்படி சார் மொயின் அலி விளையாடலாம்? அ இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால இது மாதிரி விளையாண்டுருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ சோ திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு இட் இஸ் நாட் இனஃப் ஓகே. ஃபார் தி லாஸ்ட் 4. அவங்க வந்து பெஸ்ட் bowling வச்சிருக்காங்க, எஸ்பெஷலி பத்திரனா அண்ட் முஸ்தபிசூர். ஓகே. 2 நல்ல bowlers வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே. மற்றபடி வந்து மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்டினரி தான் ஓகே. பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ருத்துராஜ் கன்சிஸ்டண்டா அடிச்சுட்டு இருக்காரு. அண்ட் சிவம் துபை வந்து நல்ல ஸ்லாகிங், ஓகே. பியூட்டிஃபுல்லா ஸ்லாகிங். மற்றபடி பிளேயர்ஸே இல்லை, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மிச்சல் அப்படி அடிச்சார் வழிய நாட் வெரி இம்ப்ரெசிவ் நாக். ஓகே. இவங்க சிஎஸ்கே இது எஸ்ஆர்ஹெச் போலிங்லாம் அவ்வளோ மட்டமா இருந்தது. ஓகே. ரொம்ப ரொம்ப ஆர்டினரி போலிங். ரொம்ப அது புவனேஷ்குமார் ஆஸ் யூஷுவல் ரன் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அவங்க வந்து எஸ்ஆர்ஹெச் எப்படி இத்தனை நாள் நல்லா விளையாடினாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஓகே. ஓகே. இதுதான் அவங்களோட ரியல் கேம். ஓகே. ஓகே சார். எஸ்ஆர்ஹெச் ஒரு மோசமான கேம்ன்றது சிஎஸ்கே கொஞ்சம் ஈஸியா போயிருச்சு அப்படின்றதான் அவங்களோட இதா இருக்கு. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். இனிமே அவங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து மற்ற டீமோட தான் சிஎஸ்கே. ஓகே, ஓகே சார். சோ அடுத்து இன்னும் நெறைய மேட்சஸ் இருக்கு. ஹோம்ல இன்னொரு மேட்ச் இல்ல இருக்கு. இதே சாரி இதே எஸ்ஆர்ஹெச் இதே தான் ஆர்சிபியோட இதே தான் பண்ணாங்க. ஓகே. ஓகே, ஆர்டினரி ஸ்கோரை போய் ஆர்டினரியா போய் விக்கெட்டை கன்சர்வ் பண்ணி விளையாட்டு இஷ்டத்துக்கும் தூக்கி அடிச்சு எல்லாரும் அவுட் ஆயிட்டு போயிட்டு அப்புறம் உணர்வு சொல்லணும்னாக்கா கிளாசன் அண்ட் மார்க்ரம் பயங்கர ஃபெயிலியர். ஓகே. லாஸ்ட் 3 மேட்சஸ் 3 or 4 மேட்சஸ் 2 பேரும் ஒண்ணுமே பண்றது இல்லை. நம்பர் 4 நம்பர் 5 2 பேரும். இப்போ நடுவுல இன்னொரு ஒரு பிளேயர் லெஃப்ட் ஒருத்தர் அனுப்பிச்சாரு, நம்பர் 3 யாரு பேர் கூட ஞாபகம் இல்லை. தேவையில்லை, தேவையில்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மின்ஸ் வந்து எவ்வளோ பெஸ்ட் கேப்டன் சொன்னனோ அதெல்லாம் இன்னைக்கு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஓகே, ஓகே, ஓகே சார். சோ இன்னும் அடுத்தடுத்த மேட்சஸ்ல சிஎஸ்கே இந்த மொமெண்டத்த அப்படியே கொண்டு போய் அடுத்து ஜெயிச்சு எப்படி போறாங்க அப்படின்னு பார்க்கணும். எஸ்ஆர்ஹெச்ன்றது 2 நல்லா போயிட்டு இருந்தப்போ 2 சடன் லாஸ் அவங்களுக்கு. சோ அவங்க இதுல இருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சார். இல்ல சிஎஸ்கே 11 சேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பா. ஓகே. மொயின் அலிக்கு இடம் கிடையாது, ரஹானேக்கு இடம் கிடையாது. ஓகே. இவங்க 2 பேர் மேல என்ன கேட்டா சாண்ட்னர் கொண்டு வரலாம் கண்டிப்பா. ஓகே. சோ சிஎஸ்கே அண்ட் வேற ஏதாவது ஹிட்டர் ஒருத்தர் கொண்டு வரணும் ஓப்பனிங். ஓகே, ஓகே. இதெல்லாம் சும்மா சீனியர் இதே போர் அடிக்குது பார்த்து. சிஎஸ்கே மேட்ச் பார்க்கறதுக்கே போர் அடிக்குது. ஏன்னா எல்லாம் ப்ரெடிக்டபிளா இருக்காங்க. ஒருத்தர் கூட அட்வென்ச்சரஸா விளையாட மாட்டேங்கிறாங்க. அசுதோஷ்னு ஒருத்தர் விளையாடுறோம், அப்புறம் சஷாங்க் சிங்னு ஒருத்தர் விளையாடுறோம். என்ன மாதிரி ஆடுறாங்க எல்லாரும் வந்து. ஓகே. திருப்பி 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 வந்து ஒரு ஓல்டு இஸ் கோல்டு கடைசியில் ரொம்ப மோசமா இது திஸ் இஸ் நாட் இனஃப் ஃபார் சிஎஸ்கே டு கிளின்ச் த ட்ராஃபி. கண்டிப்பா சார். நீங்க சொல்ற மாதிரி சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. பட் ஆனா இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும், டிராஃபி அடிக்கணும்னா இன்னும் அவங்க இன்னும் ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்றதா அவங்களோட இதா இருக்கு. எஸ்ஆர்ஹெச் வெற்றி இந்த எஸ்ஆர்ஹெச் வெற்றியை பெருசா எடுத்துக்கூடாது. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து மட்டமான பெர்ஃபார்மன்ஸ், அதை வந்து பெருசா எடுத்துக்கூடாது. ரொம்ப சீரியஸா விளையாடணும். இன்னும் 11 சேஞ்ச் பண்ணி ஆகணும் கண்டிப்பா. ஓகே, ஓகே சார். சோ ஓகே சார். அடுத்து எப்படி விளையாடுறாங்க, சிஎஸ்கே எப்படி விளையாடுறாங்க, சார் என்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.